சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போனோன்னே நரகத்துக்கு போயிடுவோம். அவ்வளோதான். இது முடிஞ்ச உடனே இந்த கதவை தாண்டினா நரகம்தான். சமய தெய்வம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதை வழிபட்டவர்கள் இவர்களையே தெய்வமாக்கி விட்டார்கள். உண்மையிலேயே இவர்கள் அந்த சர்வ வல்லவராகிய தனி தலைவனுடைய லேசங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். வள்ளலார் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கண்ண முடியும் கடைபிடிப்போம். அவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு, அது இந்த காலத்துக்கு செட் ஆகுமான்னு கேள்வி கேட்குறோம். ஞானசரியில் சொல்லுவார், மற்றறிவோம் நினைச்சிருந்து தாழ்ந்திருப்பீர். ஆனால் அந்த பக்கம் போய் அந்த மார்க்கத்தில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாமே. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, என்ன தான் சொல்கிறாங்க தெரியலையே, போகலாமே. அங்கே 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் போகிறாங்களே அப்படின்னு போனால் என்ன வரும்? நமக்கு மரணம் தான். சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கல்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம். அதில் வரக்கூடிய ஆச்சாரத்திலையும் சங்கல்பத்திலையும் வரக்கூடிய விகற்பங்கள் பற்றக்கூடாது. அவன் நாமம் போட்டிருக்கிறான், அட போட அவன் கருமம், நாமத்தை போட்டுருக்கிறான், அவன்லாம் என்னத்தை வாழ போகிறான். இவன் சிலுவை போட்டிருக்கலாம், அவன்லாம் என்னத்தை வாழ போகிறான். அந்த விகற்பங்கள் வரக்கூடாது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அற்புதமான ஒரு தலைப்பு, மெய்யருள் வியப்பு. இந்த தலைப்பெல்லாம் முதல்ல யார் கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க, அந்த சிந்தனைக்கு போக விரும்பவில்லை. இருந்தாலும் இது வள்ளற் பெருமானுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம். இதிலே அந்த உண்மையான அருளை கண்டு வள்ளற் பெருமான் வியக்கின்றார். எப்படி நாயினும் கடியேன் ஈனும் இழிந்தேன் ஆயினும் அருளி அருட்பெரும் ஜோதி என்று வள்ளற் பெருமான் பாடுவார். கடையனுக்கு கடையனாகி இருந்த என்னை அப்படின்னு பாடுவார். இப்படி வள்ளற் பெருமான் தனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை எல்லாம், தனக்கு கிடைத்த அந்த ஆற்றல்களை எல்லாம் இந்த 100 பாடல்களிலே வியந்து பாடியிருக்கின்றார். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ என்று தொடங்குவார். அந்த எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம், நம்ம எல்லாருக்கும் இந்த பொருத்தம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பொருத்தம்னா உடனே நம்ம கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வரும். கல்யாணம் பண்ணும்போது எத்தனை பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. 10 பொருத்தங்கள் சொல்லுவாங்க. அதில் 10 பொருத்தமும் பொருந்தியவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, பொருத்தமே இல்லாதவங்க எவ்வளோ பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்ற பட்டியல் எடுத்து பார்த்திங்கன்னா அது வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த பொருத்தம் பார்க்காதவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் இல்லை. அப்போது அந்த பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஜாதகத்தை வச்சு அந்த கட்டத்தை வச்சு பொருத்தம் பார்த்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வள்ளற் பெருமான் இங்கே அந்த பொருத்தம் என்பதை எதை சொல்லுகின்றார் என்றால், அந்த இறைநிலைக்கும் தன்னிலைக்கும் என்ன பொருத்தம் இருக்கின்றது. இப்போ நம்மளுடைய நிலை பேருபதேசத்தில் கூட சொல்வார், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது என்று விசாரம் செய்ய வேண்டும். அதற்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்கின்றன. சிவகுணம் ஜீவகுணம் என்று உபதேச குறிப்புகளிலே சொல்லுவார். இந்த ஜீவகுணத்திற்கும் சிவகுணத்திற்கும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கின்றது, நமக்கும் இறைவனுக்கும் என்னென்ன பொருத்தங்கள் இருக்கின்றன. நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கே பொருத்தம் இருக்குதான்னு பார்க்குறோமே, அந்த இறைநிலை அடைவதற்கு நமக்கு என்ன பொருத்தம் இருக்கின்றது. தகுதி, பொருத்தம் என்றால் ஒரு தகுதி.
அப்போ வள்ளல் பெருமான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்கின்றார். என்ன பொருத்தமோ தெரியல, விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ அப்படின்னு பாடுவார். அப்போ வாழையடி வாழையா வந்த அந்த திருக்கூட்டத்திலே வள்ளல் பெருமான் ஒருவனாக தன்னை எடுத்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவர் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமலை வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா தெரியும் என்று நின் அருள் உவந்திடும் நாள் அப்படின்னு பாடுவார் இல்லையா. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்னு விண்ணப்பம் வைப்பார். இப்போ அந்த என்ன தகுதியிலே என்ன அடிப்படையிலே வள்ளல் பெருமான் அந்த விண்ணப்பங்களை வைக்கின்றார், எந்த அடிப்படையில் இறைவன் அவருக்கு அந்த விண்ணப்பங்களை ஏற்று அருள் புரிகின்றார். அப்போ அந்த அருளெல்லாம் கிடைத்த பிறகு பாடக்கூடிய பாடல். இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ, இது மற்றவர்களுக்கு சாத்தியமா? எனக்கும் உனக்கும் இருக்கின்ற இந்த பொருத்தம் உலகத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாருக்காவது சாத்தியமா? சாத்தியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலென கழித்தனை என்று பாடுகின்றார். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த அற்புதமான நிலை எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று பாடுவார். அப்படி இறைவனுக்கும் தனக்கும் உள்ள பொருத்தத்தை இங்கே எடுத்து சொல்லுகின்றார். என்ன பொருத்தம்? பேருற்ற உலகில் ஒரு சமய நெறி மத நெறியெல்லாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது வேதமுற்று இங்கும் அங்கும் இறந்து வீண் போயினார். இனியும் வீண் போகாதபடிக்கே புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி ஏன்பா எனக்கு இந்த வேலையை கொடுக்குற அப்படின்னு வள்ளலார் கேட்கிறார் இறைவன்ட்ட. நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்று இட்டனம். என்ன பொருத்தம் பாருங்க, என்ன பொருத்தம்? இறைவனுடைய பிள்ளை வள்ளல் பெருமான். அந்த பொருத்தம் அங்கே இருக்கிறது. தாய் மகன், தந்தை மகன் என்கின்ற அந்த உறவு அங்கே இருக்கின்றது. தத்துவ வெற்றி என்கின்ற அந்த தலைப்பிலே வரக்கூடிய பாடல்கள் அனைத்திலும் தனக்கும் இறைவனுக்கும் என்ன பொருத்தம் என்பதை எடுத்து சொல்வார். நான் தனி கதிர்பிள்ளை தானே, செல்ல பிள்ளை தானே, முதல் பிள்ளை தானே, தலைப்பிள்ளை தானே, அப்படி பல விதத்திலே வள்ளல் பெருமான் தனக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை உறவை எடுத்து காட்டுவார். சுத்த சன்மார்க்க வேண்டுகோள், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு ஐயா நான் வேண்டுதல், அரசே நான் வேண்டுதல், அச்சா நான் வேண்டுதல், அத்தா நான் வேண்டுதல், இப்படி தனக்கும் இறைவனுக்கும் என்ன பொருத்தம், என்ன நெருக்கம் இருக்கின்றது, என்ன உறவு இருக்கின்றது என்று பல பாடல்களிலே வள்ளல் பெருமான் விரித்து சொல்லுவார். இங்கே இங்கே இந்த எனக்கும் உனக்கும் இந்த மெய்யருள் வியப்பிலே வள்ளல் பெருமான் மிகவும் அருமையாக இறைவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை எல்லாம் இங்கே அற்புதமாக எடுத்து காட்டுவார். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ என்று உலகத்திலே எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான பொருத்தத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பாடுவார். எப்படிப்பட்ட பொருத்தம்? இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, குறுக பயந்து கூற்றும் ஓடி குலைந்து போயிற்றே, கோவே உந்தன் அருட்சிற் ஜோதி என்னதாயிற்றே, அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு என்று பாடுவார். அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு என்று பாடுவார். ஒரு இடத்திலே வள்ளல் பெருமான் எனக்கு இவ்வளோ பேர் வேலையை கொடுத்துட்டியே அப்படின்னும் போது, அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை அளித்தனம் உமக்கே என்று பாடுவார். இறைவன் அருட்பெரும் ஜோதியை வள்ளல் பெருமானுக்கு அளிக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிலை எப்படி வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது? இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, மார்கண்டேயர் தம் மாண்பறிந்திலையோ என்று பாடுவார் ஒரு இடத்திலே. மார்கண்டேயர் என்ன பண்ணா? சிவபெருமான் வரும்போது யமன் வரும்பொழுதே என்ன பண்ணான்? சிவபெருமானை கட்டி அணைத்து கொண்டான். இங்கே வள்ளல் பெருமான் சொல்கின்றார், இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ. அதே வேலை இங்கே வள்ளல் பெருமான் செய்கிறார். எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, இங்கே அந்த கற்பு நெறியை எடுத்து காட்டுகின்றார். நம்மளாம் கற்பு அப்படின்னா என்னன்னு தெரியும், உடனே பெண்களுக்கு மட்டும்தான் கற்பை காமிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? கற்புன்னா உடனே பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு, ஆண்களுக்கு கற்பை பற்றி கவலையே கிடையாது. வள்ளல் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். மரணம் வரும் பொழுது அது எவ்வளோ ஒரு தெளிவான சிந்தனை பாருங்க அவருக்கு. கணவன் இறந்து விட்டால் மனைவி தாலி எடுக்க வேண்டாம், மனைவி இறந்து விட்டால் கணவன் வேறு திருமணம் செய்ய பிரயத்தனம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்பார் இல்லையா?
ஆனால் அது வந்து கட்டவுத்து விட்டாச்சு. கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா, மனைவி இறந்து போயிட்டா, ஐயோ பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவியோ அப்படின்னு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஆனால் வள்ளற்பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், வேறு திருமணம் செய்ய எந்த விதமான பிரயத்தனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்பார். ஏன்னா இங்கே ஒரு சட்டம் அங்கே ஒரு சட்டமாக என்ன கிடையாது. கணவன் இருந்துட்டா மனைவிக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு யாராவது முற்படுறாங்களா? இல்லை. அது மாதிரி இங்கே அந்த கற்பு நெறியை இங்கே வள்ளற்பெருமான் சன்மார்க்கத்திலே காட்டுகின்றார். எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. அப்போ அந்த இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. இந்த ரெண்டுமே செஞ்சதுனால என்ன ஆச்சா, குறுக பயந்து கூற்றும் ஓடி குலைந்து போயிற்றே. இந்த மார்க்கண்டேயருக்கு என்ன நடந்ததோ அதே வள்ளல் பெருமாளுக்கும் நடக்க. அந்த யமன் மரணம் என்பது பயந்து ஓடி போயிற்றேங்கிறார். குறுக பயத்து கூற்றும் ஓடி குலைந்து போயிற்றே. கோவே உந்தன் அருட்சிற் ஜோதி என்னதாயிற்று. இறைவனுடைய அந்த அருட்சிற் ஜோதி வள்ளல் பெருமானுடையதாயிற்று. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மரணத்தை ஜெயிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, வள்ளல் பெருமானுடைய பாதத்தை இருக்க பிடித்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். ரொம்ப அருமையான எளிமையான வழி. வள்ளல் பெருமானுடைய பாதத்தை இருக்க பிடித்து கொண்டால் கூற்றுவன் வருவதற்கு பயப்படுவான். அவனை உதைக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று உதைக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். சன்மார்க்கத்தவர்களால் மாத்திரம்தான் யமனை எதிர்க்க முடியும், உதைக்க முடியும் என்று ரொம்ப அருமையாக வள்ளல் பெருமான் எடுத்துக் கொடுக்கின்றார். என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டியே, இறைவன் நினையும் காட்டி வளர்த்தாய் அமுதமூட்டியே, முன்னை மறைக்கும் எட்டா நினது பெருமை தன்னையே, முன்னி மகிழ்ந்து பாட புரிந்தாய் அடிமை என்னை. என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டியே. நமக்கெல்லாம் கூட மறைப்பு இருக்கு, அந்த மறைப்பு நீக்கப்படுகிறதா? இதை காட்டுறதுக்கு தான் ஞான சபையில் திரையை போட்டார். திரைகளை நீக்கி பாருங்கன்றார். ஆன்ம விளக்கத்தை மூடியிருக்கின்ற அனந்த திரைகளில் முதல் திரையாக பச்சை திரை அப்படிம்பார். ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடியிருக்கின்ற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை திரை அப்படின்னு பேருபதேசத்தில் சொல்லுவார். இங்கே கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, வெண்மை பொன்மை திரை, வெண்மை திரை அப்படின்னு வரிசையாக 7 திரைகளை நம்ம காமிப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக அப்படி எதிர்க்க கலர் திரையை போட்டு நீக்கிட்டு உடனே நம்ம அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம ஜோதியை பார்த்தாச்சுன்னு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மறை சொல்கிறார், என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டியே. அப்போ அங்கே நம்ம ஜோதி தரிசனத்தில் பார்க்கறது என்னது இறைவனையா பார்க்குறோம்? இல்லை, ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடியிருக்கின்ற அனந்த திரைகளில் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போ அந்த திரையை நீக்கினா நமக்கு தெரியறது என்ன? ஆன்ம பிரகாசம். அதற்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம். அதுக்குள்ளே இருக்கிற பிரகாசத்தை எங்கே பார்க்க முடியும்? வெளியிலேயே பார்க்க முடியும்? அது உள்ளே பார்க்கணும். அது உள்ளே பார்க்கணுன்னு என்ன நடக்கணும்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், கொலை, இந்த 7 குணங்களும் அற்று இருக்க வேண்டும். அதுதான் அங்கே திரைகளாக போட்டு காண்பித்தார்கள். என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டியே, இறைவன் நினையும் காட்டி வளர்த்தாய் அமுதம் ஊட்டியே. அப்போ அந்த அமுதம் எப்போ கிடைக்கும்? அமுதம் கிடைச்சாதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ அமுதம் எப்போ கிடைக்கும்? அமுதம் எப்போ கிடைக்கும்? நமக்கெல்லாம் நம்ம இங்கே சாப்பிட்றது தான் அமுதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம். இந்த வைணவர்களா, பிராமின்ல 2வது வகையார் அவங்க தானே, அது அமுதம் தான் சொல்லுவாங்க, சாதம் சொல்ல மாட்டாங்க. சாத்தமுது, ரசமுது, கறி அமுது அப்படிம்பாங்க. பொரியலுக்கு வைணவர்கள் கறி அமுது, சாத்தமுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மையான அமுது இல்லை. அது நம்ம இங்கே உலக வழக்கத்தில் அதை அவங்க அமுதமாக பாவித்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க. இங்கே வள்ளல் பெருமான் அந்த அமுதத்தை நம்ம கொடுக்குறார். அப்போ அமுதம் நமக்கு எப்போ கிடைக்கும்? திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அப்போ அந்த படிநிலைகளை வள்ளல் பெருமான் அந்த திருக்கதவம் திறத்தல் தலைப்பில் எடுத்து கொடுத்துட்டு இருப்பார். அடுத்தது மணிக்கதவம் திறவாயோ மறைப்பை எல்லாம் தவிர்த்தே. அப்போ அந்த என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டியே,
இறைவ நினையும் காட்டி வளர்த்தாய் அமுதமூட்டி. ஒரு இடத்துல சொல்லுவார், தெய்வமென்றே வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் அப்படின்னு பாடுவார். வள்ளல் பெருமான் வளர்ந்து தெய்வம் ஆகலை, தெய்வமாகவே வளர்ந்து வந்தார், தெய்வமாகவே வளர்க்கப்பட்டார் இறைவனால். யார் வள்ளலாரை வளர்த்தது? நம்மளாம் சொல்ல ஒரு அண்ணனும் அண்ணியும் வளர்த்தாங்க அப்படின்னு இல்லை. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் யார் வளர்த்தது? ஓதாது உணர்ந்திர ஒளியல் எத்தனைக்கு ஆதாரமாகி அருட்பெரும் ஜோதி. ஜாதிய மதமும் சமயமும் காண ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. ஜாதிய மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இப்படி எல்லாவற்றையும் எங்க கற்றாரு? கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே அப்படின்னு இன்னொரு பாட்டு பாடுவார். இப்படி பல பாடல்கள் வள்ளல் பெருமான் இறைவனால் வளர்க்கப்பட்டதை மிகவும் அருமையாக பல இடங்களிலே எடுத்து காட்டியிருப்பார். இப்போ இங்கே இறைவ நினையும் காட்டி வளர்த்தாய் அமுதமூட்டியே. அப்போ அமுதம் நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்ல ஒரு திரு அமுதம் நல்கிய அப்படின்னு பாடுவார். இவர் பசிக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு அவர் பசிச்சா மாறி, ஆனால் அமுதமூட்டியே. அந்த பாடல் பின்காலத்தில் வரும். முதல்ல ஒரு பாடல் இருக்குது. அவர் தென்னையில் பசியோடு படுத்துக்கிட்டு இருந்தார். அவருடைய அந்நியார் வடிவுடை அம்மன் உருவத்திலே உணவு பாலித்ததார். அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இங்கே அமுதமூட்டி அப்படிம்பாரு, அங்கே அமுதமூட்டின்னு சொல்ல மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக தனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி எல்லா இடங்களையும் அருட்பாவில் சொல்லியிருப்பார். ஆனால் அருட்பாவுடைய பதிப்பு முறை இருக்குது பாருங்கள். அது எந்த பாட்டை அவர் முதல்ல பாடினார், எந்த பாட்டை பின்னாடி பாடினாருன்னு இல்லாமல் கலந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம கொஞ்சம் படிக்க நமக்கு விளங்கும். அது திரும்ப அருட்பாவை படித்தோம் அப்படின்னா இந்த பாடல் முதல்ல இருந்திருக்கணுமே அப்படிங்கிறது விளங்கணும். முன்னை மறைக்கும் எட்டான் எனது பெருமை தன்னையே முன்னி மகிழ்ந்து பாட புரிந்தாய் அடிமை என்னை. அப்ப இறைவனுடைய புகழை இங்கே பாட புரிந்தாய் அடிமை என்னையேங்கிறார். அப்ப இறைவனுடைய புகழை பாட வேண்டும். அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். அப்ப இந்த அமுதம் ஊட்டிய அமுதம் எப்பொழுது கிடைக்கும்? நமக்கு சுத்த உஷ்ணம் உண்டானால் மட்டும்தான் அமுதம் கிடைக்கும். சுத்த உஷ்ணம் எப்போ உண்டாகும்? எந்தெந்த விதத்திலே எந்தெந்த முறையிலே சுத்த உஷ்ணம் உண்டாகும்? தவம் பண்ணா உண்டாகும், சத்துச்சாரம் பண்ணால் உண்டாகும், அப்புறம் தெய்வத்தை நினைத்து கொண்டிருந்தால் உண்டாகும். ஜீவகாருண்யம் மேம்பட்டு இருக்கும் பொழுது அது உண்மையான ஜீவகாருண்யம். நம்ம பண்ணுறதுக்கு பேர்லாம் ஜீவகாருண்யம் கிடையாது. சாப்பாடு போடுறதோ இல்லை கை நீட்டுறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறதெல்லாம் பெரிய ஜீவகாருண்யமே கிடையாது. உருகணும், மனம் நெகிழணும், மன நெகிழ்ச்சி, மன உருக்கம் மன நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் ஆன்ம நெகிழ்ச்சி என்று வள்ளல் பெருமான் பிரித்து சொல்வார். அந்த ஜீவகாருண்யம். உதாரணமாக மண்ணாங்கட்டியை உடஞ்சி பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். ஒருத்தர் மண்ணாங்கட்டியை மிதித்ததை பார்த்த இன்னொருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என்னையா மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னா, அந்த மண்ணாங்கட்டி அந்த நிலையை அடையிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம், அது ஒரு க்ஷணத்தில் நம்ம அதை தூளாக்கிட்டோமே அப்படிங்கிறத நினச்சேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நம்ம அந்த மாதிரி கற்பனை கூட பண்ண முடியல நமக்கு இல்லையா? கற்பனை கூட பண்ண முடியும். வர வழியில் எத்தனையோ ஆடு கோடின்னு அறுத்து தொங்க விட்டு கிடக்குறான். நம்ம கண்ணில் தண்ணி கூட வர மாட்டேங்குது. நம்ம அப்படியே சர்வசாதாரணமாக அதை கடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் பாருங்கள், மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் மருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படிங்கிறார். என்னுற மெனைக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும வருத்தம் தவிர்க்க நல்வரம் தான் நல்குதல் என கிச்சை எந்தாய். அவருடைய ஆசையை வரம் வாங்கிறது தான். எதுக்காக அந்த வரம் வாங்குகிறோம்? எல்லாருடைய துன்பத்தையும் கிடைக்கும் அப்படின்னும் போது ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் சொல்லுவார். ஒரு ஜாம நேரம் மனதில் இகவிச்சாரமின்றி பரவிச்சாரத்தோடு. ஒரு ஜாம நேரம்னா 3 மணி நேரம். இகவிச்சாரம் இன்றினா இந்த உலகியல் விவகாரங்கள் எல்லாம் நினப்புக்கு வராமல் பரவிச்சாரத்தோடு அந்த இறைநிலையை என்னால் அடைவோம். அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமா அப்படின்னு அது என்னைக்கு அந்த அருள் அடைய முடியும், இறைநிலை என்னைக்கு அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நினைப்போடு இருந்தால் இகவிச்சாரமின்றி பரவிச்சாரத்தோடு ஒரு ஜாம நேரம் தெய்வத்தை பற்றி சிந்தித்து கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால், மலையிலையும் குகையிலையும் போயிட்டு 100 வருஷம் 1000 வருஷம் தவம் பண்ணுறாங்களே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை காட்டிலும் 10 கோடி பங்கு அதிகமான சுத்த உஷ்ணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அருமையான எளிமையான வழிமுறையை நமக்கு இல்லறத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிமுறையை எடுத்து காட்டுறார்.
அதனால்தான் வள்ளல் பெருமான் துறவரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரையும் விட்டுட்டு போய் நீ அங்கே உட்காந்து எதையும் சாதிக்க முடியாது, என்ன தயவு இருக்காது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன, எங்கேருந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது? ஒன்றுமே இருக்காது. மற்ற எல்லா ஞானிகளும் உணவிற்காக கையேந்தினார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் கையேந்தவங்களுக்கு உணவு அளித்தார்கள். வள்ளல் பெருமான கை இப்படி தான் இருந்துச்சு, மற்ற ஞானிகள் கையெல்லாம் எப்படி இருந்திருக்கு இல்லையா? அப்போது என்ன பொருத்தம் அப்படின்னும் போது இதுதான் இறைவனுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் உள்ள அந்த பொருத்தம். அப்போது இறைவன் அந்த அமுதத்தை ஊட்டுகின்றான் என்றால் எப்பொழுது ஊட்டுவார்? இறை சிந்தனையோடு. இதே விசாரம் முகத்தில் இருந்தால், இருக்கும் போதும் படுக்கும் போதும் இந்த விசாரம் முகத்தில் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அங்கே பாடுவார், பேருபதேசத்தில் சொல்லுவார். அப்போ அந்த விசாரம் தான் நம்மளை எல்லா நிலைக்கும் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அது வள்ளல் பெருமானுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாருங்க. ஒரு நாழிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் மறுநாள் காலையே திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே சிறிய நறிய காட்டி தெரித்தாய் வேத கலையுமே. ஒரு நாழிகையில் நம்ம எல்லாம் அந்த யோகம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மனசு அடங்கணும் அப்படின்னா மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தை இருந்தறியேன்னு பாடுவார். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன்னு பாடின வள்ளல் பெருமான் பின்னாடி மருந்துது மந்திரம் இது அப்படின்னு, வழி இது துறை இது அப்படின்னு பாடுவார். அப்போ வள்ளல் பெருமான் எல்லா நிலைகளையும் தாண்டி தாண்டி செல்லுகின்றார். இப்போ இங்கே ஒரு நாழிகையில் யோக பயனை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் மறுநாள் காலை. நம்மெல்லாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எத்தனை வருஷம் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமான் வருஷ கணக்கெல்லாம் இல்லை, ஒரு நாழிகை தான் சொல்கிறார். 24 நிமிஷத்தில் அடைய முடியும். 24 நிமிஷத்தில் ஒருவன் 1 மணி நேரம் உறங்க பழகுவானே ஆனால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான். அந்த உறக்கம் என்ன உறக்கம்? தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம். இங்கே பாதம் தூக்கி தான் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது காலத்துக்கு போடுறதா? தூங்காத தூக்கம்னா என்ன? துரிய நிலை. ஜாக்கிரத் சொப்பனம் சுழுத்தி அப்படின்ற 3 அவத்தைகளை சொல்லுவாங்க. விழிப்பு நிலையிலே மனம் செயல்படுவது, உறக்க நிலையிலே மனம் செயல்படுவது சொப்பனம், விழிப்பு நிலையிலே மனம் செயல்படுவது ஜாக்கிரத். சுழுத்தி, இந்த சுழுத்திங்கிறது விழிப்பு நிலையிலே மனம் செயல்படாமல் இருப்பது. முடியுமா? அதுதான் தூங்காத தூக்கம். விழிப்பு நிலையிலே மனம் செயல்படாது இருப்பது தான் தூங்காத தூக்கம். அப்போ விழிப்பு நிலையிலே மனம் செயல்படாமல் 1 மணி நேரம் ஒருவனால் இருக்க முடியும் என்றால் அவன் 1000 வருடம் உயிரோடு இருப்பான். அதுதான் அந்த இடத்துல உவமையாக ஒருவன் 1 மணி நேரம் உறங்க பழகுவானே ஆனால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த உறக்கம் என்பது அந்த தூங்காத தூக்கம். மனதிலே எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நம்ம கையாட்டுறது காலாட்டுறது அப்படி தான் இருக்கிறோமே ஒழிய சிந்தனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல கொடுக்குறார். அப்போ அந்த மாதிரி இருந்தோம் என்றால் நமக்கு எல்லா மறைப்பும் நீ. அப்போ ஒரு நாழிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே பதிபூஜை முதலிய நற்கிரியால் மனமெனும் பசுகரனும் அசுத்த பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும் பதி யோக நிலைமை. அதனால் மனம் அதில் அடங்கிடும். அப்போ மனசு அடங்கணும்னா என்ன பண்ணணும்? யோகம் பண்ணித்தான் ஆகணும். அது பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். கரெக்டாக 24 மணி நேரம் இருக்குது, ஆனால் யோகம் பண்ணணும்னா நேரம் இல்லை. அதுக்கு மட்டும் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 3 மணி நேரம் சினிமா பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்க முடியும், ஆனால் 3 மணி நேரம் பாராயணம் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, வேகமான வாழ்க்கை முறை. வாட்சை பார்த்து 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 வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படியே எவ்வளோ நேரம் நம்ம இறைவனை நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் உட்காரக்கூடிய ஒரு நிலை எப்போ நமக்கு வருமோ தெரியல. என்னையை சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னா டைம் பார்த்து தான் பேசணும்.
காலையில் ப்ரேயர் பண்ணணும்னா டைம் பார்த்து தான் ப்ரேயர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த நேரத்துக்கு கிளம்பணும், ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா இவ்வளோ நேரத்தில் ப்ரேயரை முடிச்சு ஆகணும். அப்போ அதையெல்லாம் தாண்டி வரணும். ஒரு நாழிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் மறுநாள் காலையே. அப்போ ஏன் முன்னாடி நாள் யோக நிலையை உணர்த்துறார், மறுநாள் யோக பயனை கொடுக்குறார்? ஏன்னா அந்த அதிகாலை ஐயா அந்த விதிமுறையில் சொல்லும்போது, நித்திய கர்ம விதியில் சொல்லும்போது முதல் விதி எதுக்கு நமக்கு என்ன? நமக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? சூரியன் உதிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி. நம்ம சூரிய உதய நேரம்னு சொல்லிட்டு 6 மணின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம 4 மணிக்கு எழுந்துக்கிறோம். அது கூட சூரியன் உதிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி கிடையாது. ஏன்னா சூரியன் 4 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 3 மணிக்கே சூரியன் உதிச்சிருது. அது நம்மளை அடையிறதுக்கு நேரம் ஆகுது இல்லையா? ஐயா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் தூங்க சொல்கிறார். 12லேருந்து 3 மணி வரைக்கும் தான் தூங்க சொல்கிறார். 3 மணிக்கு மூழ்கிக்கணுமா? சாத்தியமா? இல்லை. அப்போ அதெல்லாம் எப்படி சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா அருட்பாவை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் சாத்தியமாக்க முடியும். வள்ளல் பெருமான் எப்படி அடைஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருக்கு ஒன்று அப்படியே ஜீவபூம்பா அப்படின்னு கொடுத்துடல இல்லையா? ரொம்ப அழகாக அந்த பாடல்கள்லாம் இந்த பதிகத்திலேயே சொல்லியிருப்பார். அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே படியுளோரும் வானுளோரும் இதனை நோக்கியே பதியும் ஓர வாரன் என்பர் பரிவு தேக்கியே அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே. அப்போ தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். வள்ளலார் அப்படி தான் வளர்ந்து வந்தார். நேராக சன்மார்க்கத்தில் குதிக்கலை. அடியனாக்கி தாசமார்க்கம், பிள்ளையாக்கி சற்புத்திர மார்க்கம், நேயனாக்கி சகமார்க்கம், அடிகளாக்கி கொண்டாய் என்னை சன்மார்க்கம். ரொம்ப அழகாக ஐயா அந்த படிநிலையில் எடுத்து கொடுக்குறார். அவர் அப்படி தான் வந்திருக்கிறார். அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலையில் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே ஏறிந்த பாடு முழுதும் பெரிய இன்பமாயிற்றே எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்று. இறைவனுடைய கருணை வள்ளல் பெருமானுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிறார். நம்மளாம் அந்த கருணை ஒரு ஓரமாக கிடைக்காதான்னு பாடிக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே. அப்போ இந்த நாள்கள் தொடங்கினா என்ன அர்த்தம்? குழந்தையிலேருந்து. நான் சன்மார்க்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்கேன். 60 வயசு ஆச்சு. என்ன நிலை அடைஞ்சேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பூஜ்ஜியம் தான். என்ன நிலை அடைஞ்சோம்? ஒன்றுமே இல்லை. அப்படியே திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. 60 வருஷம் ஓடினது தான் மிச்சம். ஒன்றுமே சாதிக்கலை, ஒன்றுமே அடையலை, ஒரு நிலை அடையலை. ஐயா சொல்கிறார், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அப்படின்னா என்னன்னு கேட்குற நிலையில தான் இன்னும் இருக்கிறோம். இங்கே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் எல்லும் கரையுமே. நம்ம என்ன பாடுபட்டிருக்கிறோம்னு நினைப்பேன் நான். ஒரு பாடும் படலை, சுகமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவர் எப்படி எவ்வளோ பாடுபட்டிருப்பார்? அடியேன் பட்ட பாட்டை நிலைக்கில் கல்லும் கரையுமேங்கிறார். அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே துணியா அந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துரை நின்மை அருள் எனக்கு சொந்தமாயிற்று. அருள் சொந்தமாகணும்னா அவ்வளோ பாடு. 12 வயசுலேருந்து அவர் தவம் பண்ணுறார். தவ வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கிறாரு? 12 வயசில் ஆரம்பிக்கிறார். 60 வயசு ஆகி இன்னும் தவ வாழ்க்கை ஆரம்பிக்கல. தவ வாழ்க்கை அது வேற, நம்ம தவம் செய்யறது வேற, தவ வாழ்க்கை வேற. தவத்தையே வாழ்க்கையாக எடுத்துக்கிறது, கண்ண முடியினே உட்காந்துருக்கிறதா இல்லை. இரக்கமுறில் என் உயிரும் உறும், அதுதான் அவருடைய தவம். இரக்கம் போச்சுன்னா என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து அப்படிங்கிற அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி. எல்லாரும் அப்புறமா அங்கே சொர்க்கத்துக்கு போனால் கிடைக்கும், நரகத்துக்கு போனால் கிடைக்கும், இல்லை, ஜகத்தே திருத்தி. இங்கேயே திருத்தணும். சன்மார சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றேன். இங்கேயே சுகத்தை அனுபவிக்கணும். ஏன் இங்கேயே பரத்தை அனுபவிக்க வேண்டும்? சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது.
இப்போ இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போனோன்னா நரகத்துக்கு போயிடுவோம். அவ்வளோதான். இது முடிஞ்ச உடனே இந்த கதவை தாண்டினா நரகம்தான், அந்த கதவுக்குள்ளே சொர்க்கம். அப்படி தானே இருக்குது நம்ம வாழ்க்கை. நம்ம என்னமோ அந்த பக்கம் எங்கேயும் செத்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போய், செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆன்மா தனித்து செயல்படாது. ஐயா சொல்லிட்டார், ஆன்மா தனித்து செயல்படாது. எந்த கர்ப்பத்தில் மறைகின்றதோ அந்த கர்ப்பகாலம் வரையில் மண்ணில் மறைந்திருந்து அடுத்த கர்ப்பத்தில் இன்னொரு தேகம் எடுக்கும். அவ்வளோதான் ஆன்மாவோட நிலை. அதுதான். அதனால தான் வள்ளலார் பெருமான் இறந்து போனால் அழாதீங்கன்றார். இறந்து போனால் அழாதீங்க. குழந்தைங்க இறந்து போனால் கூட அழக்கூடாதுங்கிறார். அழுக்குரல் எழுப்பக்கூடாது. இறந்தவரை எடுத்திருந்தபோது அறற்றின்றீர் உலகீர் இரவாத வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். செத்து போனவங்களை வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறீ, நீ ஏன் சாகாத வரத்தை அடைய மாட்டேங்கிற? அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது, அதை பற்றி ஏன் சிந்திக்க மாட்டேங்கிற அப்படின்னு தான் பாடுறார் இல்லையா. தேகத்துக்கு ஆணி நேர்ந்தால் நேரிடம் அஞ்ச வேண்டாம், யாம் விரைவில் உங்களை மீண்டும் சந்தித்து கழித்திருப்போம்னு சத்தியம் பண்ணுறார். திருப்பி வள்ளலார் பெருமான் நம்மளை எழுப்பி கொடுப்பார். செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும், திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். அந்த மாதிரி எழுந்துக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, திருச்சபைக்கு அடிமைகளாக இருக்கணும். அடிமையாக இருக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. அதனால தான் வள்ளலார் யாரையுமே எழுப்பலை. எழுப்பினா எப்படி இருக்கணும், சன்மார்க்கத்துக்கு அடிமையாக இருக்கணும். நம்ம எழுப்பினா என்ன பண்ணுவோம், மறுபடியும் உலகியலில் தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் யாரும் எழுப்பலை வள்ளலார். இல்லாட்டி எழுப்பியிருப்பார். அவருக்கு தெரியும் இல்லையா, இவன் எழுப்பினா என்ன பண்ணுவான், எழுப்பினா என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். எழுப்பினா மறுபடியும் உலகியலில் தான் இருப்பான். அப்புறம் அவனை எழுப்பி என்ன பண்ணுறது, சரி மறுபடியும் பிறந்த அவஸ்தையெல்லாம் பட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டார் இல்லையா. இங்கே கொடுக்குறாரு பாருங்கள். ஈரார் ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே, கல்லும் கரையுமே, மலையும் கரையுமே, இரும்பும் கரையுமே. ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே, இறைவா நின்மை அருளிங் எனக்கு சொந்தமாயிற்று. 3 பாட்டிலையும் பாருங்க, எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்று. இறைவனுடைய கருணை வள்ளலார் பெருமானுக்கு சொந்தமாயிருச்சு. அடுத்த பாட்டில் துரை நின் மெய் அருள் இங் எனக்கு சொந்தமாயிடுச்சு, அருள் எனக்கு சொந்தமாயிருச்சு. இந்த பாட்டிலையும் இறைவா நின் மெய் அருள் இங் எனக்கு சொந்தமாயிற்று. இறைவனுடைய அருளை சொந்தமாக்கி கொண்டு விட்டார். அதனால தான் அகவல்ல சொல்லுவார், என்ன சொல்லுவார், தன்னுடல் என்னுடல், தன்னுயிர் என்னுயிர், தன் பொருள் என் பொருள், எல்லாம் என்னது உடலும் பொருளும் உனக்கு கொடுத்துட்டேன், உன்னுடைய உடலும் பொருளும் எனக்கு கொடுத்துரு. செம டீல் இல்லை அது. நான் என்னோட உனக்கு கொடுக்குறேன், உன்னோட எனக்கு கொடு இல்லையா. உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன், எதுக்கு, உன்னுடைய உடல் பொருள் ஆவியை எனக்கு கொடு இல்லையா. பயங்கரமாக டீல் போடுவார் ஐயா வள்ளலார் இறைவன்கிட்ட அந்த மாதிரி. ஆனால் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியை இந்த உலகில் எனக்கு மிகவும் நேயரே. வள்ளலாருக்கு யாரை பிடிக்கும், இந்த பாட்டில் கொடுக்குறாரு பாருங்க. பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியே இந்த உலகில் எனக்கு மிகவும் நேயர். இறைவனுடைய புகழ் யார் பாடுறாங்களோ அவங்க தான் வள்ளலார் பெருமானுக்கு நேயர்கள், அவங்கள தான் வள்ளலார் பெருமானுக்கு பிடிக்கும். நாத்திகம் பேசுகின்றவர்தம் நாக்கு முடை நாக்கு. நாத்திகம் பேசுகிறவங்களை இந்த கதவுக்குள்ளார சேர்க்கலாமா, சேர்க்கவே கூட. பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே, வள்ளலாரையே வணங்கக்கூடாதுங்கிறவங்கள என்ன பண்ணுறது, நம்ம கதவுக்கு வெளியே நிறுத்திடுங்க, தயதாட்சணியமே வேணாம். வள்ளலாரை வணங்கக்கூடாதுன்னு அப்பா நீ கொஞ்சம் ஓரமாக நில்லுப்பான்னு சொல்லல இல்லையா. பதியே என்ன, அவங்கள தான் வள்ளலார் பெருமான் நேயர்னு சொல்லி எடுத்து கொடுக்குறார். நாட்டார் எனினும் நின்னை உளத்து நாட்டார் ஆயினர் நயவேன் சிறிதும் நயத்தல் கைக்கும் எட்டி காயின். அவங்களால எப்படிப்பட்டவங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு. மனதால் தூரமாயும் வாக்கால் சமீபத்தும் இருக்கணும்ன்ட்டு. அவங்கள்ட்டலாம் அப்பா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, பெருமான் உங்களை காப்பாற்றுவார் சொல்லிட்டு நான் வந்து போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். மனதால் தூரமாயும் வாக்கால் சமீபத்தும் இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு உழவு. அவங்கள நம்ம முறைச்சிக்கவும் வேண்டாம், பகைச்சிக்கவும் வேண்டாம், நம்ம தூரமாக இருந்துக்கலாம். வாக்கால் சமைச்சு வச்சிருக்கணும். நல்லா இருக்கீங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி, போயிட்டே இருக்கு. இப்படி வள்ளலார் பெருமான் அவருடைய அந்த அனைத்து அவருக்கு அருள் இங்கு எனக்கு சொந்தமாயிற்றேனார். என்ன அருள், சிருட்டி முதல் ஓர் 5 தொழிலும் செய்யென்று என்னையே செல்வ பிள்ளை ஆக்கி வளர்க்கின்றாய், இது என்னையே திருட்டி திருப்போர் பதத்தை காட்டி அமுதம் ஊட்டியே திகழ நடுவைத்தாய் சன்மார்க்க சங்கம் கூட்டியே.
சிருட்டி முதல் ஐந்தொழிலும் செய்யக்கூடிய வல்லமை வள்ளர் பெருமானுக்கு மாத்திரம்தான் தரப்பட்டிருக்கிறது. இப்போ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் நிலை என்ன? அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? அவனுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், போதும்பா நீங்கள் பண்ணதெல்லாம். பிரம்மா கிட்ட நீ ஒரு தொழில் பண்ணுறதுக்கே இவ்வளோ பாடுபடுற, போதும். விஷ்ணு கிட்ட நீ 2 தொழில் பண்ணுற. இவங்கெல்லாம் யாருன்னு ரொம்ப அழகாக உபதேச குறிப்புகளில் சொல்லுவார். இறைவனுடைய சர்வ வல்லபராகிய சர்வ சித்தியுடைய இறைவனை தவசு செய்து ஒரு சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மா. இறைவனை தவசு செய்து வேண்டி ஒரு சித்தியை படைக்கும் தொழிலை பெற்றுக்கொண்டவன் பிரம்மா. 2 தொழில் விஷ்ணு, 3 தொழில். அப்படி இவர்கள் எல்லாம் இவர்கள் ஏற்படுத்திய அந்த சமயங்களை கடைபிடிப்பவர்கள், வழிபடுபவர்கள் இவர்களையே தெய்வமாக்கி விட்டார்கள். சமய தெய்வம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அதை வழிபட்டவர்கள் இவர்களையே தெய்வமாக்கி விட்டார்கள். உண்மையிலேயே இவர்கள் அந்த சர்வ வல்லபராகிய தலைவனுடைய லேசங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். சர்வ வல்லபராகிய தலைமை பதியாகிய அவருடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் லேசங்கள், ஏகதேசமும் அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பார். அதனால தான் பின்னாடி என்ன சொல்லுவார்? சமய தெய்வங்களை வழிபாடு செய்வது அவசியம் அல்லன்னு தான் செய்வார். பண்ணா பண்ணிக்கோ, ஆனால் சிறு தெய்வ வழிபாடு கூடாதும்பார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அவசியம் இல்லை அப்படின்னா நீ பண்ணா பண்ணிக்கோ, அவசியம் இல்லை பண்ணா பண்ணிக்கோ. ஆனால் சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அவ்வளவு தெளிவாக சொல்லியிருப்பார். ஒன்று தெரியும், இங்கே அதான் கொடுக்குறார். சிருட்டி முதல் ஓர் 5 தொழிலும் செய் என்று என்னையே செல்வ பிள்ளை ஆக்கி வளர்க்கின்றாய். இது என்ன? அவரே வியக்கிறார். இது என்ன இது? 5 தொழிலையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, என்ன விஷயம் இது? 5 தொழில் யாருக்கு கொடுக்க முடியும்ல? ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை வள்ளர் பெருமான் இங்கே கொடுக்குறார். 100 பாட்டு. இதை நம்ம 1 மணி நேரத்தில் எப்படி கொண்டு வந்து வைக்கிறது? சமய தெய்வம் பலவும் சிறிய துரும்பதென்னையே, சமய தெய்வம் பலவும் சிறிய துரும்பதென்னையே, சாற்ற புகிலும் சாலார் அருளின் பெருமை உண்ணவே, அமையும் அண்ட பகுதி பலவும் அணுவின் பொடியிலே, அணந்ததொன்ற துரைத்தும் சாவானின் பொன் அடியிலே. எல்லா சமய தெய்வங்களும் துரும்புன்றார். அது துரும்புன்னு இறைவன் வள்ளர் பெருமானுக்கு உணர்த்துகின்றார். அதனால தான் சமய தெய்வம் தேவையில்லை, அதை வழிபாடு பண்ணுறது அவசியம் இல்லை அப்படிங்கிறார். வள்ளர் பெருமான் அடைந்த நிலை என்ன? எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்தும். நுதற்கண்ணா என்ன? நெற்றிகன். நம்ம எல்லாருக்கும் சிவபெருமான் மட்டும்தானே நெற்றிகன். வள்ளர் பெருமான் இது வரைக்கும் நெற்றிகன் வரைஞ்சி ஏதாவது ஒரு படம் வச்சுருக்கிறோமா? எனக்கு ஆசை, இந்த பாட்டு அடியில் போட்டுடணும். வள்ளர் பெருமானுக்கு நெற்றிகனோட ஒரு படம் வரைஞ்சி இந்த பாட்டு அடியில் போடணும். என்ன வள்ளர் பெருமான் சொல்கிறார்? எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்தும் அதனையே எரிப்பித்தாய் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே, சினக்கும் கூற்றை உதைப்பி தொழித்து சிதைவு மாற்றியே, தேவ கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே. ரொம்ப அற்புதமாக வள்ளர் பெருமான் அடைந்த நிலையை, அந்த சிவனுக்கு என்ன சிவகுணம், ஜீவகுணம் சிவகுணமாக போ. வள்ளர் பெருமான குணம் எப்படி போச்சு? சிவகுணமாச்சு. கடவுள் தயை ஜீவதயைன்னு சொல்லுவார். ஜீவதயைன்னா ஒன்று தான். என்ன ஜீவதயை? எல்லா உயிர்களிடத்திலும் தயவோடு இருப்பது, இரக்கம் காட்டுவது ஜீவதை. ஆனால் கடவுள் தயை என்ன? மழை பெய்விப்பது கடவுளுடைய தயை. தாவரங்களுக்கு மழை பெய்விப்பது கடவுளுடைய தயை. விலங்கினங்களுக்கு அதுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுப்பது கடவுளுடைய தயை. எல்லா கோள்களையும் கிரகங்களையும் அந்தந்த நிலையிலே சுற்றச் செய்வது கடவுளுடைய தயை. இப்படி பல வேலைகள். இறந்தாரை எழுப்புதல் கடவுளுடைய தயவு. இப்படி கடவுளுடைய தயவு ஜீவ தயவு என்று பிரித்து காட்டுவார். அந்த மாதிரி அந்த கடவுள் நிலை அது வள்ளர் பெருமானுக்கு கிடைத்தது. இந்த 100 பாடல்களிலே பல இடங்களிலே வள்ளர் பெருமான் அப்படியே எடுத்து கொடுப்பார். நம்மலாம் இன்னும் அந்த சமய தெய்வங்கள் அப்படின்னு என்னென்னத்தையோ பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். சாதல் பிடித்தல் என்னும் அவத்தை தவிர்த்து காலையே தனித்துன் அருளின் அமுதம் ஊட்டி புகட்டி கொடுத்தாய் மேலையே, ஓதல் உணர்தல் உவத்தல் எனக்கு நின்போர் பாதமே, உலக விடைய காட்டில் செல்லாது எனது போதம். உலக விடைய காட்டில் செல்லாது எனது போதம். அதுதான் இங்கே முக்கியம்.
உலக விடைய காட்டில் சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குரு. உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை. நம்ம இருக்க முடியுதா? உலகியல் சிறிதும் விட முடியாத வகையில் தான் இருக்கிறோம். சிறிது கூட விட முடியல. ஆனால் வள்ளல் பெருமான் உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை என்றார். உள்ளம் அந்த உலகியலை போய் பிடிக்கக்கூடாது. ஐயோ என்ன பண்ணுவாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்களோ, தயவு தான் இருக்கணும், கருணை தான் இருக்கணும், இரக்கம் தான் இருக்கணும். ஆனால் பற்று இருக்கக்கூடாதுங்க. பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும். அது பற்று அற்றால் அன்றி பலியாதால். பற்று அறுக்கலைன்னா அவனை பற்றவே முடியாதுங்க. பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரே. எல்லா பற்றையும் விட்டு அம்பலத்தை பற்ற வேண்டும். அப்படி பற்றினாதான் மரணத்தை ஜெயிக்க முடியும். ரொம்ப அற்புதமாக வள்ளல் பெருமான் பல நிலைகளை இங்கே எடுத்து சொல்லி கொடுத்திருப்பார்கள். இரவும் பகலும் என்னை காத்து உள் இருக்கும் இறைவனே, எல்லா உலகம் புகழ எனைமேல் ஏற்றும் இறைவனே, கரவு நினையாது எனக்கு மெய்மை காட்டும் துணைவனே, கலித்தன் தனையும் சன்மார்க்கத்தில் நாட்டும் துளைவனே. இரவும் பகலும் என்னை காத்து உள் இருக்கும் இறைவனே. இந்த ஒரு வரிக்கு அர்த்தம் பார்க்கணும்னா பெருவிண்ணப்பத்தை படிக்கணும். இறைவன் எப்படி நமக்குள்ளார இருந்து நம்மளை காப்பாற்றுறார் அப்படின்னு பெருவிண்ணப்பத்தை படித்தா தெரியும். வள்ளல் பெருமான் அந்த தந்தையினுடைய சுக்கிலத்திலே இருக்கும் பொழுதிலிருந்து உள்ளொளியாக இருந்து இறைவன் தன்னை காப்பாற்றியதை பெருவிண்ணப்பத்திலே வரிசைப்பட எழுதியிருப்பார். இரவும் பகலும் என்னை காத்து உள் இருக்கும் இறைவனே. நாத்திகம் பேசுகிறவங்க உள்ள கூட இறைவன் இருக்கின்றான், அவங்களால உணர முடியல. நமக்குள்ளாரையும் உள்ள இருக்கிறான், நம்மளாலையும் உணர முடியல. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதை உணர வேண்டும். இறைவன் உள்ள இருக்கிறாங்கிறத உணர வேண்டும். எல்லா உலகம் புகழ எனைமேல் ஏற்றும் இறைவனே. இப்போ எல்லா உலகமும் புகழ்ந்துட்டு இருக்குதா வள்ளல் பெருமானே? எல்லா உலகம் புகழ எனைமேல் ஏற்றும் இறைவனே அப்படிங்கிறார். நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீயும் ஒன்றென்றுரைத்து நல்கு ஜோதியே. இது அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அந்த பாடல். அதுக்கப்புறமா இந்த பாடல் பின்னாடி கொடுக்குறாரு. அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன்பின் பிள்ளையாக்கி அருளிங்கு அளித்த ஜோதியே. முதல்ல அடியனாக்கியாச்சு, அப்புறம் பிள்ளையாக்கியாச்சு. நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே. நன்றே மீட்டும் நேயனாக்கி நண்பனாக்கியாச்சு. நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதி. நானும் நீயும் வேற இல்லை, நானும் நீயும் ஒன்று தான், நானும் நீயும் ஒன்று தான் அப்படிங்கிறத நல்கு ஜோதியே அப்படிங்கிற. எப்படி அருட்ஜோதி ஆனேன்னு நிறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன்னு நிறையப்பா முரசு அப்படிம்பார் இல்லையா? அந்த மாதிரி எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவே, எந்தா இதனை பெருக என நான் இன்று சொல்லவே, சின்ன வயதில் என்னை ஆண்ட திறத்தை நினைக்குதே, சிந்தை நினைக்க கண்ணீர் பெருக்கி உடம்பை நினைக்குது. என்னது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ. இதெல்லாம் யாரோடது? நம்ம எல்லாம் என்னோட உயிர், என்னோட உடம்பு, என்னோட பொருள்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இதெல்லாம் இறைவன் நமக்கு வாடகைக்கு கொடுத்துருக்குறான். திரும்ப அவன்கிட்ட ஒப்படைக்கணும், திரும்ப அவன்கிட்ட ஒப்படைக்கணும். இப்போ ஒரு பொருளை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா திருப்பி என்கிட்ட கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லை உங்கள்கிட்ட ஒரு பொருளை நான் வாங்கினா பத்திரமா அதே கண்டிஷனில் உங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதான் அந்த அணுக்கள் அப்படின்னு, அந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்ம ஆன்மாவுடைய தரத்தை உணர்வதே கிடையாது, ஆன்மாவை உணர்வதே கிடையாது. நம்ம எல்லாம் அப்படியே வெளியில் மனம் போன போக்கிலே போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆன்மா நம்மளை வழி நடத்துதா அப்படின்னா இல்லை. என்னதுடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ. அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இதெல்லாம் உன்னோட தான்யா அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? சத்தியம் சத்தியம் அருட்பெரும் ஜோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, புத்தமந்தாகிய திருச்சமூகத்தே உடல் பொருள் ஆவியை ஓப்புடன் அளித்தேன் அப்படிம்பார். நம்ம இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை, எதையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இங்கே எந்த இதனை பெருக என நான் இன்று சொல்லவோ, இதை வாங்கிக்கோ அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லணுமா வேணாம்? சொல்லணுமா? அவசியமே இல்லை, எல்லாம் உன்னோடது. எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு கீதையில் சொன்னோம். என்னதையா கொண்டு வந்து நீ, எனக்கு இது போயிடுச்சே, நான் இதெல்லாம் இழந்துட்டேனே அப்படின்றதுக்கு. எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. எதையும் கொண்டு வரல, எதையும் எடுத்துகிட்டு போகலை. அப்புறம் நடுவில் வந்ததெல்லாம் என்னதுன்னு என்ன அர்த்தம்? எதுவுமே ஒன்றுது இல்லை, எல்லாம் அவனுடைய.
அப்பா நின்னை அன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே. இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பாட்டு. தடித்தோர் மகனை தந்தையின் அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தோரு தந்தை அணைப்பன், இங்கனுக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்மையப்பா. அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும், இனி ஆற்றேன் அம்மையப்பா இனி ஆற்றேன். பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். சொல்றார், அப்பா நின்னை அன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே. உன்னை தவிர வேற யாரையா நம்மளை சமாதானம் பண்ண முடியும்? நம்ம பண்ணுற சமாதானம்லாம் ஏதாவது ஆகுமா? ஆனால் இறைவன் உணர்த்துவார், அப்பா நின்னை அன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை அன்றி எங்கும் அருள்வார் இல்லையே. யார் அருள் கொடுக்க முடியும்? நான் கொடுக்க முடியுமா அருள்? இறைவன் வள்ளல் பெருமான் கிட்டேருந்து மட்டும்தான் அருள் கிடைக்க முடியும், வேறு யார்கிட்டருந்தும் கிடைக்காது. வேறு யார்கிட்டருந்தும் கிடைக்காது. நம்மளுக்கு அருளக்கூடியது யார்? வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். ஒருவனால் அனந்த மேர்களுக்கு நன்மை உண்டான் நம்பியிருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று சொன்னது வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். அது வரைக்கும் இருந்தவங்களும் அவங்க என்னமோ அடைஞ்சாங்க போனாங்க. நமக்கு கொடுக்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. நமக்கு கொடுக்கறதுக்கு யாரும் தயார்? வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் தயாராக இருக்கிறார். எப்பால் அவருக்கும் நின்னை அன்றி இறைமை இல்லையே, எனக்கும் நின்மேல் அன்றி உலகில் இச்சை இல்லை. இறைவனை தவிர வேற இச்சை இல்லைன்றார் வள்ளல். இச்சைகா நெந்தா இச்சைகா நந்தாயின்னு 6ஆம் திருமுறையில் பிள்ளைச்சேரி விண்ணப்பம் படித்தோம் அப்படின்னா தெரியும் வள்ளல் பெருமானுடைய இச்சை ஆசையெல்லாம் என்ன, எப்படிப்பட்ட ஆசையோட வள்ளல் பெருமான் வாழ்ந்தார் அப்படின்ட்டு. உன்பேர் அருளை நினைக்கும் தோறும் உடம்பு பொடிக்குதே, உண்டு பசி தீர்த்தார் போல் காதல் மிகவும் தடிக்குது. அன்பே அமையும் என்ற பெரியர் வார்த்தை போயிற்றே, அன்போர் அணுவும் இல்லா எனக்கு இங்கு அருளல் ஆயிற்று. எவ்வளோ தன்னடக்கம் பாருங்க. அன்பே இல்லையா வள்ளலாக இருக்கு, ஆனாலும் அருளல் கொடுத்துதான். அவ்வளவு தன்னடக்கத்தோடு பாரு. உன்பேர் அருளை நினைக்கும் தோறும் நமக்கெல்லாம் இறைவன் நமக்கு வள்ளலார் நமக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார் இல்லையா? ஆனால் நினச்சி பார்த்து என்னைக்காவது கண்ணீர் வடிக்கிறோமா? நம்ம யாராவது நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து உதவிட்டாங்கன்னா, அவர் இன்றைக்கி 10,000 ரூபா கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு அந்த ஊர் ஃபுல்லாக தண்டோரை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் வள்ளலார் நம்மளை எப்படிலாம் காப்பாற்றிருக்கிறார், எந்தெந்த நிலையில் நம்மளுக்கு கை கொடுத்துருக்கிறார், எப்போல்லாம் நம்ம தவழும் போது தூக்கி விட்டுருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் சொல்கிறதே கிடையாது, நினச்சி பார்க்குறதே கிடையாது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதை நினச்சி பார்க்கணும், அதை உணர்ந்து பார்க்கணும். அப்போ தான் நெகிழ்ச்சி. அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அப்போ எப்போ அந்த மரணமிலா பெருவாழ்வு சாத்தியம்? இறைவன் நமக்கு செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்கணும், அதில் உருகணும். அப்போது உடம்பு நனையணுமா? கண்ணில் வர்ற தண்ணியில் உடம்பு நனையணும். நமக்கு தண்ணி வருதா? நமக்கு இல்லை. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தண்ணி வரமாட்டேங்குது. ஏன்னா தெய்வத்தை அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது. வள்ளலார் அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது. அப்படி நினச்சா வள்ளலார் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கண்ண முடின்னு கடைப்பிடிப்போம். அவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு, அது இந்த காலத்துக்கு செட் ஆகுமான்னு கேள்வி கேட்குறோம். அது இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? அவர் காலத்தில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அதனால் அவர் அது மாதிரிலாம் இருந்திருப்பார். இந்த காலத்தில் அப்படி இருக்கா? ஆனால் சன்மார்க்கம் எந்த காலத்துக்கும் அன்றும் இன்றும் என்றும் பயன்படக்கூடியதான் சன்மார்க்கம். அதெல்லாம் நம்ம இல்லை. அப்பா நின்னை அன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே, உன் பேர் அருளை நினைக்குந்தோறும் உடம்பு பொடிக்குதே, நினைக்க நினைக்க தித்தி பெணது நினைவில் கொடுக்குதே, நின்பால் அன்றி பிறர்பால் செல்ல நெஞ்சம் நடுக்குது. ஞானசரியில் சொல்வார், மற்றறிவோம் நினைச்சிருந்து தாழ்ந்திருப்பீரானால். அந்த பக்கம் போய் அந்த மார்க்கத்தில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாமே. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈஷாவில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு தெரியலையே, போகலாமே. அங்கே 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் போகிறாங்களே அப்படின்னு போனால் என்ன வரும்? நமக்கு மரணம் தான். மற்றறிவோம் நினைச்சிருந்து தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமே, சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாது இல்லையா? நினைக்க நினைக்க தித்தி பெணது நினைவில் கொடுக்குதே, நின்பால் அன்றி பிறர்பால் செல்ல நெஞ்சம் நடுக்குதே. நடுங்கணும் ஐயா. சன்மார்க்கத்தை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கு நடுக்கம் வரணும். வள்ளலாரை தவிர வேறு யாவது சிந்திக்கணும்னா நடுங்கணும் உடம்பு. நின்பால் அன்றி பிறர்பால் செல்ல நெஞ்சம் நடுக்குதே, இணைத்துன் பொழித்து ஆட்கொண்ட நின்னை அன்னை என்பனோ எந்தாய் அன்பிலேன் நின் அடிக்க முன்னை என்ப. நான் அம்மானு சொல்வேனா, அப்பான்னு சொல்வேனா, என்னன்னு சொல்லுவேன்?
அப்பா, ஐயா, அரசே, அச்சா, அத்தா என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறார். என்னதான் சொல்கிறதுனே புரியல. யாது கருதி என்னை ஆண்ட ஐயா ஐயவோ யானும் அடிப்போர் துணை கட்டு உவந்து தொழும்பு செய்வனும் ஓது கடவுட் கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ உடையாய் அவர்க்குள் எனையும் ஒருவன் என்று சொல்லவும். இப்படி இந்த 100 பாட்டையும் படித்தோம் அப்படின்னாலே வள்ளல் பெருமானுடைய நிலை, நாம் அடைய வேண்டிய நிலை, அவரை எப்படி பிடிக்கணும் சொல்லுவார். பேருபதேசத்தில் முடிக்கும்போது கொடுப்பார். என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியது யாதெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். நம்மெல்லாம் அந்த ஒருமையை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. எல்லாம் தயவு கருணை பற்றி பேசுகிறோம். அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். ஒருமைனா என்ன? ஒருமைனா அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும். அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும். மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி இருப்பது. இந்த ஒருமை எனப்படுவது யாதெனில் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் படிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த பேராகிராஃப் இந்த ஒருமை தான். அப்போ இந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா தயவு வருமா? அடக்கம் இல்லைன்னா தயவு வருமா? சகித்து அடங்கி இருப்பது எங்கே? வித்தியாசமான இடத்துல. பிரச்சனை மற்றவங்களால நமக்கு, நம்ம யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் ஒருமை தன்னால் வந்துடும். அறிவு ஒழுக்கம் ஒத்து போயிடுச்சுன்னா ஒருமை தன்னால் வந்துடும். அது இல்லாத இடத்துல நம்ம வேறு ஒரு மார்க்கம், அவங்க ஒரு வேறு மார்க்கம். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணாலும் அவர்கள் செய்யணும், தான் சகித்து அடங்கி இருப்பது. இதுக்கு பேர் தான் ஒருமை. இந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். ஜாதி, மதம், சமயம், குலம், கோத்திரம் எதுவும் வேணானார். எதுக்காக வேணானார்? அது எது இருந்தாலும் தயவு அடிபட்டு போயிடும். தயவுக்கு தடையாக இருப்பவனே அப்படிம்பார். ஜாதி ஏற்பாடு, சமய ஏற்பாடு எல்லாமே தயவுக்கு தடையாக இருப்பன. தயவுக்கு எது தடையாக வந்தாலும் தூக்கி போட சொல்கிறார். இப்போ இங்கே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கும்புறவங்க யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி தயவு வரும் நமக்கு? அப்போ அந்த பேதத்தை நீக்கணும். ரொம்ப அழகாக அந்த விண்ணப்பம் கூட படித்தாங்க. விண்ணப்பம் படிக்கிறோம் இல்லையா? அதில் சமய மத மார்க்கங்கள் முற்றும் பற்றாத வண்ணம். அப்போ சமய மத மார்க்கங்களையும் முற்றும் பற்ற கைவிட்டவர்கள் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த விண்ணப்பத்தில் ரொம்ப அழகாக கொடுப்பார். சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கல்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம். அதில் வரக்கூடிய ஆச்சாரத்திலையும் சங்கல்பத்திலையும் வரக்கூடிய விகற்பங்கள் பற்றக்கூடாது. அவன் நாமம் போட்டிருக்கிறான், அட போடா அவன் கருமம், நாமத்தை போட்டுருக்கிறான், அவன்லாம் என்னத்தை வாழ போகிறான். இவன் சிலுவை போட்டிருக்கலாம், அவன்லாம் என்னத்தை வாழ போகிறான். அந்த விகற்பங்கள் வரக்கூடாது. அவனும் ஒரு ஆன்மா, இவனும் ஒரு ஆன்மா, இந்த உயிரும் ஒரு ஆன்மா. எறும்பு முதல் யானை வரைங்கிறார். அப்போ அந்த உயிருக்குள்ளாரையும் இப்போ நம்ம உடம்புல என்ன ஆன்மா என்ன சைஸில் இருக்கோ அதே தான் எறும்புக்குள்ளாரையும் இருக்குது. இதை உணர வேண்டும். அதுதான் ஆன்ம நேயம். நம்மக்கிட்ட மனித நேயமே காணாமல் போயிட்டுருக்கு. மனித நேயமே காணாமல் போயிட்டு ஆன்ம நேயம்ங்கிறார் வள்ளலார் இல்லையா? அதனால தான் இங்கே கொடுக்குறார். உன்னை மறைக்கில் எந்தாய் உயிரின் உடம்பில் வாழுமோ. உன்னை மறந்திடுவேனோ, மறந்தால் உயிர் விடுவேன், கணந்தறியேன் உன்னான இது. அடுத்த பாட்டு கொடுப்பார். நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இங்கே சொல்கிறார், உன்னை மறந்தா என் உயிர் உடம்புல இருக்குமா? உன்னை மறைக்கில் எந்தாய் உயிரின் உடம்பில் வாழுமோ, உன்பால் அன்றி பிறர்பால் எந்தன் உள்ளம் சூழுமோ. என்னை கொடுக்க வாங்கி கொண்டதென்ன கருதியோ, எந்தாய் நின்னை கொடுக்க என்பால் இன்றி வருதியோ. என்னை கொடுக்கிட்ட, நீ வாங்கிக்கிட்ட, உன்னை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வரியா? எப்படி எந்த ஒரு உணர்வில் எந்த ஒரு உறவில் வள்ளல் பெருமான் இறைவனோடு ஒத்து இருக்கிறார் பாருங்க. வள்ளால் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வஞ்ச வினைகள் எனைவிட்டோடி தலைவணக்குதே. எல்லாதுனது புகழை கேட்க செவி நயக்குதே, எந்தாய் தயவை எண்ணுந்தோறும் முழம் வியக்குது. வள்ளால் உன்னை பாட பாட வாய்மணக்குது.
பாட பாட பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த உனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. அப்படிதான் வள்ளலார். அவரை பார்த்தாலும் நினைச்சாலும் படித்தாலும் அவருடைய அருட்பா படித்தா பக்கத்தில் கேட்டா எல்லாம் என்ன பண்ணாலும் அவ்வளவு தித்திப்பு. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் தன்மையே இன்று காட்டி கலக்கம் தவிர்த்து கொடுத்தாய் நன்மையே. தனக்குள்ளது தன் தலைவர்க்குள்ளதென்று அறிஞர் சொல்வதே சரியென்றெண்ணி எனது மனது கழித்து வெல்வதே. வள்ளல் பெருமான் இறைவனுக்கு என்ன இருக்குதோ அதுதான் மற்றவங்க எல்லார்கிட்டையும் இருக்குதான். தனக்குள்ளது தலைவனுக்கு உள்ளது என்று அறிஞர் சொல்வது. உனக்கு இருக்கிறது தான் ஏன் இறைவனுக்கும். இப்போ நமக்கு இருக்கிறது தான் வள்ளலாக இருக்கும். வள்ளலார் எப்படி பிறந்தாருங்க? அப்படியே வந்து குதிச்சிட்டாரா என்ன? இந்த சிவனடியார் விபூதி கொடுத்தாரு அதனால் பிறந்தாருங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. அப்படிலாம் பிறக்கலைங்கிறது பெரிய விண்ணப்பம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் வள்ளலார் எப்படி பிறந்தாருன்னு. அப்பாவோட சுக்கிலத்திலேருந்து அம்மாவோட கருப்பையில் போய் நம்மளை மாதிரி தான் பிறந்தார். ஆனால் நம்மளை மாதிரி வளரலை, நம்மளை மாதிரி வாழலை. நம்மலாம் உலகியலில் சிக்கிக்கிட்டோம், அவர் உலகியலில் சிக்கவே இல்லை. சின்ன வயசில் குழந்தை பருவம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்னு என்ன? இறை நினைப்போட எனக்குள் நீயும் உனக்குள் நானும். கிருஷ்ண வாயை திறந்தான், வாய்க்குள்ள என்ன தெரிஞ்சது? அவ்வளோதான். உயிருள் யாம் எம்முள் உயிர்வை இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவகை என்று உரைத்தமை செய்வேன். உயிருக்குள்ளாரது நான் இருக்கிறேன், எனக்குள்ள தான் உயிர் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு உயிர் நலம் பரவகை, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு செய்யுப்பா, வேலை செய்யினார். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவகை என்று உரைத்தமை செய்வேன். அதுக்கு என்ன பொருள்? எல்லா உயிர்லையும் நான் இருக்கிறேன், எல்லா உயிர்லையும் நான் இருக்கேன், எனக்குள்ள தான் எல்லா உயிரும் இருக்குது, இதை புரிஞ்சுக்கோங்கன்னார். அதுதான் சன்மார்க்க புரிதல் இங்கே கொடுக்குறார். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் தன்மையே இன்று காட்டி கொடுத்து கலக்கம் தவிர்த்து கொடுத்தாய். நம்ம எல்லாம் உணரணும். நமக்குள்ளார யார் இருக்கா? சாட்சாத் இறைவன் வள்ளல் பெருமான் நமக்குள்ளார இருக்கார். அவருக்குள்ளார நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இதை உணர்ந்தோம்னா நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் மூணும் தப்பாக போகாது. நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் மூன்றும் சரியான நேர்மறையோடு இருக்க வேண்டும் என்றால் வள்ளல் பெருமான் நமக்குள் இருக்கின்றார், நாம் எல்லோரும் வள்ளல் பெருமான் உள்ளத்திலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த நினைப்போடு வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை என்று சொல்லி அற்புதமான இந்த தலைப்பை சிந்திக்க வைத்த அருளாளர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.